நாங்க கூட வாழ்ற ஒவ்வொரு நொடியும் உங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. என் கூடவே இருப்பீங்களா மாமா? உன் கையில் இருக்கிற மருதாணிய கழுவு. உன் கேள்விக்கான பதில் அதில் இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கான். ஓ, கை அந்த அளவுக்கு செவக்கும் அதானே? சூப்பர் ப்ரோ. சக்தி, நீ கை கழுவு. உன் கை எவ்வளவு சவந்திருக்குன்னு பார்க்கலாம். இருங்க, முதல்ல ஐஸ்வர்யா கழுவு. இல்ல, முதல்ல சக்தி கழுவட்டும். இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யாவை கழுவட்டும். இல்ல ஏன் நீ வேற? ஏய் இருங்க, ஃபைனல் டெசிஷன் நானே சொல்றேன். ஐஸ்வர்யா நீயே கழுவுமா. ஏன்னா அவ தான் கல்யாணம் ஆக போற புது பொண்ணு. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்து நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக போற நம்ம ரஞ்சித் ப்ரோ நம்ம வீட்டு பொண்ணு ஐஸ்வர்யா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்ன நான் சொல்றது? கரெக்ட். ஆமா, இவ கை எங்க இருந்து செவக்க போகுது? நான் என்ன இவ மேல ஆசையா வச்சிருக்கேன்? இவங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. என்ன ரஞ்சித் ப்ரோ, ஆ? வெக்கமா? நீங்க ஐஸ்வர்யா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு இப்ப பாத்துலாமா? ம்? ஐஸ்வர்யா நீ கைய கழுவு. ஐஸ்வர்யா வாஷ் பண்ணு. Two. 1 இவளுக்கு என்ன இவ்ளோ செவந்திருக்கு? நம்ம தான் லவ்வே பண்ணலையே. பொண்ணும் எப்படா லவ் பண்ண முடியும்? சாரி. வாவ், வேற லெவல்ல சவந்திருக்கு. அட கருமமே, என்ன இவ கை செக்க செவியல்னு செவந்திருக்கு. ஆஹா, அருமை அருமை. என்ன ஐஸ்வர்யா இப்படி சவந்திருக்கு? ப்ரோ கைய கொடுங்க ப்ரோ. அருமையா சவந்திருக்கு. எங்க வீட்டு பொண்ணு ஐஸ்வர்யா மேல அதிகமான அன்பு வச்சிருக்கீங்கன்னு சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அத்த மாப்பிள. அடுத்தபடியாக சக்தி அவர்கள் கைகளை கழுவுவார். பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அண்ணன் சிவா அவர்களின் துணைவியார் கைகளை கழுவி அந்த பொன்னான கைகளை நம்மிடம் காட்டுவார். கைகளை கழுவுங்கள் சக்தி அவர்களே. சக்தி, நீ போய் கை கழுவு. நைன். ஏய்
7. 6. உன் கையில் இருக்கிற மருதாணிய கழுவு. உன் கேள்விக்கான பதில் அதில் இருக்கு. 5. 4. 3. 2. 1. சூப்பர், நல்ல sound இருக்கு. சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் ப்ரோ. கலக்கிட்டீங்க போங்க. சக்தியோட கை செம்மையா சவந்திருக்கு. சக்தி மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு இதுலயே தெரியுது. அப்படி சவக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன ப்ரோ, இப்போவாது ஒத்துக்கிறீங்களா உங்களுக்கு சக்தி மேல் லவ் இருக்குன்னு? ஏய், ம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லைன்னு உங்கள் வாய் தான் சொல்லுது ப்ரோ. இருக்குதுன்னு உங்கள் மனசு மருதாணி மூலமாக காட்டிருச்சே. இனிமே இல்லைன்னு உங்களால் சொல்லவே முடியாது. சரி சரி, அதான் சிவா ப்ரோ சக்தி மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. சரி சரி, ஃபங்க்ஷன் டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். சக்தி, மருதாணி செவந்துருச்சுன்னு சந்தோஷப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு. எனக்கு ட்வின்ஸா பெத்து கொடுத்துரு. ஆமா, இவளுக்கு பெத்துக்கத்து புள்ள பேசுறா. என்னங்க? என்னது? குட்டி சாமி. மாலை. சாரி சாரி, சாமி சார். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்க. இவ வேறயா?
கனவா? சுபத்ரா, சுபத்ரா, என்னம்மா நீ? அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ என்னடா இங்க நடந்துட்டு இருக்க? மோ, நானே என்னடா இப்படி நடந்து போச்சேன்னு கடுப்புல இருக்கேன். நீ வேற என்ன டென்ஷன் படுத்தாத. என்னது, நான் உன்னை டென்ஷன் ஆக்குறனா? அந்த சக்தி தான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து உன்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா. நீ செய்யற எல்லாமே தெரிஞ்சுக்கிறா அவ. செய்ய போற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நடக்க விடாம பண்ணிடுறா. ஆமாமா, அந்த சக்தி எப்படிதான் இதெல்லாம் பண்றாளோ? ஏன் சுபத்ரா, ஒருவேளை அந்த சக்தி கூட யாரடி நீ மோகினி சீரியல்ல வர மாதிரி ஏதோ ஒரு பேய் கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ எது பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அம்மா, லூசுத்தனமா ஏதாவது உளராதம்மா. பின்ன என்னம்மா, அவளுக்கு என்ன பண்ணாலும் திருப்பி நமக்கே வருது. அதாம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாமா, நாம கலந்த மருதாணிய நீ கரெக்டா மாத்தி வச்சியா? என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட? அந்த சக்தி வச்சிருந்த மருதாணி எடுத்துட்டு நீ கொடுத்த மருதாணிய நான் தாமா மாத்தி வச்சேன். அது மட்டும் இல்லம்மா, அந்த மருதாணி மாறிடக்கூடாதுன்னு கூடவே இருந்து நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். அவ வச்சுக்கிறதுக்கும் நான் அதே மருதாணி தான் கொடுத்தேன். நான் கொடுத்த மருதாணிய தான் அவ வச்சுக்கிட்டா. இது எல்லாத்தையும் நான் கூடவே இருந்து என் கண்ணால நான் பார்த்தமா. நீ கூடவே இருந்தன்னு சொல்ற, உன் கண்ணால பார்த்தேன்னு வேற சொல்ற. அப்புறம் எப்படிமா மருதாணி மாறுச்சு? அதாம்மா எனக்கும் தெரியல, எப்படி மாறுச்சுன்னு புரியல. ஏன் சுபத்ரா, எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை அந்த சக்தி நாம பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டா பிளான் பண்றாளோன்னு தோணுதுமா. அவ பாக்குறாளான்னு தெரியல, ஆனா கரெக்டா ப்ளே பண்றான்னு மட்டும் நல்லா தெரியுதுமா. இப்ப என்ன பண்றது சுபத்ரா? அந்த சக்தி ரொம்ப கெட்டிக்காரியா இருக்காமா. அதுவும் இல்லாம நேரம் அவளுக்கு சாதகமா இருக்கு. அதனாலதான் நாம என்ன பண்ணாலும் அவளை எதுவுமே பண்ண முடியலமா. என்ன சுபத்ரா, எப்படிப்பட்ட ஆளையும் தரமட்டமா ஆக்குறவனி இந்த சுண்டக்கா சக்திய ஒண்ணு பண்ண முடியலன்னு சொல்றியே? அம்மா, நானும் அவளை சுண்டக்காந்தாமா நினைச்சேன். ஆனா அவ சுண்டக்கா இல்லம்மா, பச்சை மிளகா. அதான் அவளுக்கு வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சுபத்ரா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த பச்சை மிளகாய அம்மியில வச்சு கரகர கரகரன்னு அரைச்சன்னு போல இருக்கு. எமோய், என்னமா யோசிக்கிற? இல்லம்மா, நீ மருதாணிய மாத்தி வச்சேன்னு சொல்ற, ஆனா சக்தி கை எதுவும் ஆகாம நல்ல சவந்திருக்கே. அப்போ அந்த ஆசிட் கலந்த மருதாணி எங்க? ஏமா ஏமா, இது நம்ம ஐஸ்வர்யா குரல் மாதிரி தெரியல. ஆமாமா, அவ எதுக்குமா கத்துறா? அப்போ ஐயோ ஐயோ, ஐயோ வலிக்குது, கையெல்லாம் எரியுதே, என்னால தாங்க முடியல. ஐஸ்வர்யா, என்னாச்சு? ஐயோ எரியுதே, என்னமாச்சு? என்னால வலி தாங்க முடியல. ஐயோ வலிக்குதே. என்னம்மா, என்னாச்சு? ஏண்டி, அதான் சுபத்ரா கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, என்னாச்சுன்னு சொல்லி தொலைய. அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. ஐஸ்வர்யா, நீ சொல்லு, என்னாச்சு? ஏன் கத்துற? அத்தை, இங்க பாருங்க அத்தை, என் கைய நல்லா பாருங்க. இங்க பாருங்க, கை எரியுது. ஐயோ, இங்க பாருங்க. ஐயோ ஐயோ, என்னம்மா? ஐயோ, பாத்தீங்களா அத்தை, இது வரைக்கும் எந்த வேலையும் செஞ்சதில்ல. கைய பூ மாதிரி பாத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நெருப்புல விழுந்து கறிக்கட்ட மாதிரி ஆயிடுச்சு. பாத்தீங்களா அத்தை என் நிலைமைய? உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன். எனக்கும் சுதர்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, அதை நான் நம்பினேன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் நம்பினேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சேன். அதுக்கான பலனை பாத்தீங்களா? இன்னைக்கு நிலைமை பாருங்க அத்தை, என்னால தாங்க முடியல. எரியுதே, வலிக்குதே. ஐயோ, அம்மா, என்னம்மா இது? அந்த சக்திக்கு வச்சது ஐஸ்வர்யாக்கு எப்படி மாறுச்சு? எனக்கு எப்படிமா தெரியும்? எங்க அந்த திமிரு பிடிச்ச சக்தி? என் மனசுல தான் இவ இல்லையே, அப்புறம் எப்படி அவ கை சவந்தது?
புரிய மாட்டேங்குது. வெல் டன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எனக்கு தெரியும், அப்பவே நான் நினைச்சேன் உங்க மனசுல சக்தி இருக்கான்னு. இன்னைக்கு அதை எல்லாருக்கு முன்னாலேயும் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? ஏய், தேவையில்லாம பேசாத. இப்ப எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்ன ப்ரோ டிஸ்டர்ப்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? டாஸ்க்ல எல்லாருக்கு முன்னாலையும் சக்தியோட கை செவந்து அவ மேல உங்களுக்கு லவ் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னு விஷ் பண்ணலான்னு வந்தா நீங்க என்னடான்னா போங்க ப்ரோ. ஏய், அவ கை செவந்ததுன்னா லவ் இருக்குன்னு அர்த்தமா? அதுதான் ப்ரோ டாஸ்கே. இங்க பார், கை செவக்கிறதுங்கிறது யதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம். அதுக்காக அவ மேல லவ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. என்ன ப்ரோ நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் ஒன்னும் மாத்தி மாத்தி எல்லாம் பேசல. நான் எப்பவும் போல ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அவ மேல லவ் இல்லைன்னா இல்லதான்.